குழந்தைகளா, உங்க எல்லாருக்கும் நான் கதை சொல்லலாம்னு பாக்குறேன். இந்த கதை அபிராமி பட்டர் பத்தின கதை. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ கேளுங்க. ஒரு ஊர்ல அபிராமி பட்டர்னு இருந்தார். அவர் ரொம்ப அபிராமிங்கிற அம்பாள் மேல அவ்வளோ பக்தி அவருக்கு. அம்பாளே தான் நினைச்சுட்டு இருப்பார் எப்பவும். அவருக்கு என்ன வேலைன்னா, கோவில்ல உட்காந்து டெய்லி அப்பெல்லாம் பஞ்சாங்கம் படிக்கிறதுன்னு படிப்பா. இப்ப மாதிரி கேலண்டர், டைரி இது மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ராஜாலேருந்து எல்லாருக்கும் அவர் சொல்லிதான் அன்னைக்கு என்ன ஏகாதசியா, அமாவாசையா, பௌர்ணமியா, வேற என்ன நட்சத்திரம், என்ன விசேஷம் எல்லாம் அவர் படிப்பார். அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப மதிப்பு உண்டு இந்த ஊர்ல. அது சில பேருக்கு பிடிக்கல. அதனால அவ எல்லாரும் ராஜாட்ட போய், இவன் ஒரு கிறுக்கனா இருக்கான், இவன் ஏருக்கு மாறா பேசுறான், ராஜாவையே மதிக்கிறது இல்ல, அப்படி இப்படின்னு அவனை பத்தி எல்லாம் தப்பா சொல்லி கொடுக்குறான். ராஜாவும் முதல்ல நம்பல. இவாள்லாம் ரொம்ப சொல்லவும் சரி அவர் ரொம்ப நல்லவராச்சேங்கன்னா, இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாது, அவர் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப அகம்பாவம் கர்வம் எல்லாம் சொல்றான். உடனே ராஜா நீங்களே இன்னைக்கு பாருங்க, பேசுங்க, என்ன சொல்றான்னு பாப்போங்க. சரின்னு ராஜா எல்லாரோடையும் சேர்ந்து கோவிலுக்கு வரான். அப்ப அபிராமி பட்டர் கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் மனசுல ஃபுல்லா அம்பாள், அபிராமி தான் அவர் மனசுல இருக்கார். அம்பாளையே நினைச்சுட்டு அவர் கண் மூடின்னு இருக்கிறத ராஜா இன்னைக்கு என்ன திதின்னு கேக்குறார். அன்னைக்கு அமாவாசை. ஆனா அபிராமி பட்டர் அம்பாளையே கண்ணுல நினைச்சுட்டு இருக்கவே என்ன சொல்லிடுறாரு, இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இவர் வேலையே அன்னைக்கு என்ன திதின்னு கரெக்டா சொல்லணும், அமாவாசை அன்னைக்கு போய் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன்னு பயங்கர கோபம் வருது ராஜாக்கு. அப்புறம் ராஜா என்ன பண்றா, நாளைக்கு சொல்றேன்.